ஹே வி ஆல், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் டைமண்ட் பிராண்டோட ட்ரெடிஷ்னல் கேஸ்ட் அயர்ன் தோசை தவா 12 இன்ச் இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். நான் வாங்கி கொஞ்ச நாள் அப்படியே வச்சுட்டனால பேக் சைடு அப்படியே துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், உடனே இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஞ்சம் லிக்விட் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே நல்லா 2 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு பர்சனலாக அயன் தவா யூஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது. பட் இதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தின்னு நான் ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் நம்ம ஒரு அயன் தவா வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இதை வாங்கினேன். நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தவாவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சதுக்கு அப்புறமாட்டுக்கு பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி எல்லா சைடும் படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட எம்ஆர்பி ரேட்டு 1700 இருக்குது. ஆனால் நான் தெரிஞ்சவங்க கடையில் 800க்கு தான் வாங்கினேன். இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டோன்னு 3 ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயிலும் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கணும். இதை நல்லா தவால எல்லா சைடும் படுற மாதிரி வதக்கிக்கோங்க. ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணிடலாம். இது வேஸ்ட்டு தான், இதை நம்ம கீழே தான் போடணும். உடனே ஒரு தோசை ஊற்றி பார்க்கலான்னு ஊற்றினேன். கொஞ்சம் வெடிசாகவே ஊற்றிட்டேன். ஊற்றி நிறைய ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஆனால் அந்த தோசை பார்த்திங்கன்னா வரவே இல்லை, சுத்தமாக வரவே இல்லை. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் அந்த தோசையை எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த தோசை சுத்தமாக வரவே இல்லை, கொஞ்சம் கூட வரவே இல்லை. இந்த தோசையும் வேஸ்ட்டு தான். நான் கீழே தான் போட்டேன் இந்த தோசையும். நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணேன், மறுபடியும் தோசைக்கல்லை நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு எக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்கை போட்டு பார்த்தேன். இந்த எக்கும் வருமோ வராதோன்னு டவுட்டில் தான் நான் நிறைய ஆயில் ஊற்றி சரி ஓகே ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் இந்த எக்கு ரொம்பவே நல்லாவே வந்தது, சூப்பராக வந்தது.
எக்கு நல்லா வந்ததுன்னு சொல்லி ஒரு தோசை ட்ரை பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் அந்த ஆனியனை நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு தோசை நல்லா ஊற்றி பார்த்தேன். மூட்டாவாக தான் ஊற்றினேன். எனக்கு இந்த தோசையும் வராதுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு தோசை போட்டு பார்த்தேன். ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தோசை சூப்பராக பர்ஃபெக்டாக வந்தது அப்படின்னு. பேக் சைடுமே எனக்கு ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வந்தது. இன்னும் அடுத்தடுத்து போட்ட தோசை இன்னும் மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக வந்தது. நம்ம தோசை ஊற்றி முடித்ததுக்கப்புறமாட்டுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எப்பவுமே ஆனியன் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த தோசை கல். நீங்களும் வாங்கினீங்கன்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.